ஜெய் சாயிரம். நம் வாழ்வை சந்தோஷமாகவும் அழகாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்ற வேறு ஒருவரை தேடாமல் இருக்கலாம். நம் வாழ்வை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற நம்மால் மட்டும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய மன போராட்டம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டுதான், புரிந்து கொண்டுதான், தெரிந்து கொண்டுதான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். ஆம் என் பிரியமே, அப்பாவிற்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி இதை கேட்பாயா கேட்பாயா என் பிரியமே? உடைந்து போன நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுக்க வைக்க முடிந்தால் யாராலுமே உன்னை தோற்கடிக்கவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய்யான விஷயம். மகிழ்ச்சியாக இருந்தாலே உன்னுடைய நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும், என்னதான் பிரச்சனையில் நீ சிக்கி தவித்திருந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். புன்னகையோடு இரு. மாறாதது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா நான் மாற்றுகிறேன். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இருக்கும் அந்த நிமிடம் இருக்கும் தைரியமும் தெளிவும் உனக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது இருப்பதில்லைதான். தவறு செய்தவர்களை கூட மன்னித்து விடலாம், ஆனால் துரோகம் செய்தவர்களை மீண்டும் மன்னித்து விடாது இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுறுத்தவில்லை. அந்த எண்ணமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னுடைய வேதனையை அதிகப்படுத்தியவர்கள் அதற்கான கர்ம வினையை நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதே என் பிரியமே. உன்னுடைய வேலையை நேசிக்க கற்றுக்கொள். வெற்றி என்பது உன்னுடைய தொடர் முயற்சிகள் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. தேவையற்றதை தேக்கி வைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய மனதில் பாரம்தான் கூடும். தேவையற்ற நினைவுகளை அழித்துவிடு என் பிரியமே. நிம்மதி தானாகவே உனக்கு கிடைத்துவிடும். மன்னித்துவிடு, மன்னித்துவிடு. அனைவரையும் மன்னித்துவிட கற்றுக்கொள். ஆனால் மறந்தும் கூட எல்லோரையும் நம்பிவிடாதே என்றுதான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய், மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. நன்றாகவே எனக்கு தெரியும். எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சுகமாகவும் சாதகமாகவும் முடிக்க உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, அழகான வார்த்தைகளை கொண்டு அனைவரிடமும் பேச முயற்சி செய்ய கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னை போன்ற மனிதர்கள்தான் என்பதை சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அவர்களுக்கும் மனது இருக்கிறது, அந்த மனதிற்குள்ளும் ஆசைகள் பல இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படு. ஆம் என் குழந்தா, மற்றவர்களை எப்பொழுதுமே எதிர்பார்த்து வாழ நினைக்காதே என் பிரியமே. அனுபவம் என்பது மிக மிக கடுமையான ஒன்று. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாலே போதும், எதையுமே மிக சுலபமாக உன்னால் சந்தித்து காட்ட முடியும். சோதனை வந்த பிறகுதான் அந்த அனுபவம் கூட பாடத்தை போதிக்கிறது. ஏதோ சில காரணங்களால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதுவே அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு நிறையவே செய்வார்கள். உன் மீது பழி போடவும் செய்வார்கள். எனவே ஆரம்பத்திலேயே அனைத்தையும் தடுத்துவிடு. ஆம் என் பிரியமே, ஆரம்பத்திலேயே அனைத்தையும் தடுத்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது.
என் அன்பு பிரியமே, அவமானங்கள் நடந்துவிட்டது என்றால் அந்த அவமானங்களை உன்னுடைய வெற்றியின் அடையாளமாக மாற்ற கற்றுக்கொள். தோல்விகள் உன்னை துரத்துவதை எப்பொழுதும் அனுமதிக்கவே அனுமதிக்காதே. அப்படி தோல்வி உன்னை துரத்தினால் அது வாழ்வு முழுக்க உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். சோர்ந்து போகாமல், எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடினால் தோல்வியே உன்னிடம் தோற்று போய் நின்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போய் நின்றுவிடும். உன்னிடம் தோற்பதற்காகவே தோல்வி உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உன்னை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம். எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்க வைக்கலாம். ஆனால் அதற்காக ஒருபோதும் உன்னுடைய கனவுகளை உடைத்து விடாமல் பார்த்துக்கொள். கனவுகள் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள். வாழும் வாழ்க்கையில் உன்னுடைய அடையாளம்தான் உனக்கு அனைத்தை விட முக்கியம். எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்துக்கொள். அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்துக்கொள். ஆம் என் பிரியமே, அவமானங்களையே உன்னுடைய வெற்றியின் அடையாளமாக மாற்ற கற்றுக்கொள். கடின உழைப்பு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. வெற்றியின் வேட்கை கொண்டவர்களுக்கு கடின உழைப்பு நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது. என் அன்பு பிரியமே, எதற்குமே பயந்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விடாதே. எதிர்காலம் என்பது ஒரு இரகசியமான ஒன்று. அந்த எதிர்கால இரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக மிக அவசியம் என் பிரியமே. பொறுமை மிக மிக அவசியம். உன்னால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே விட்டுவிடு. அதை அப்படியே விட்டுவிடு. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை நீ நினைத்த பாதையில் பயணம் செய்ய முடியாமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதையில் சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள். உனக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நீ நின்றால்தான் உன்னுடைய பலம் என்ன என்பது உனக்கே தெரிய வரும். எதிர்ப்புகளை கண்டு பயந்து நீ விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வைதான் நீ வாழ வேண்டியிருக்கும். எனவே பயப்படாதே. உன்னுடைய பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து நின்று போராடு. போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். போராட கற்றுக்கொண்டவன் வாழ்வையே மிக பிரம்மாண்டமாக ஜெயித்து காட்டலாம். ஆம் என் குழந்தா, சிறந்த வழி கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. உனக்காக அந்த வழி நிச்சயமாக திறக்கும் என்பதை நீ முழுவதுமாக நம்பு. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதாவது ஒன்று திறக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. பாதித்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்க பழகு. ஆம் என் பிரியமே, அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதே நிச்சயமான உண்மை. உன்னுடைய வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடுக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு. அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் லாபத்தை எப்பொழுதும் பார்க்க முடியாது என் பிரியமே. அதே போல கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சந்தோஷத்தை எப்பொழுதுமே சந்திக்கவே முடியாது. இதுதான் நிச்சயமான வலிமை. எல்லா துன்பங்களையும், எந்த துன்பமானாலும் அதை எதிர்கொள்ளும் வலிமை மிக மிக அவசியம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இரு என் பிரியமே. அப்பொழுது நீ சிறிய அவமானத்தை சந்திக்க நேர்ந்தால் கூட அது உனக்கு கஷ்டத்தை, அதீத வலியை கொடுத்துவிடும் என்பதே நிச்சயமான உண்மை. நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, உன் செயல்களில் எப்பொழுதுமே கவனமாக இரு. எதுவும் அறியாமல் இருப்பது அறியாமை அல்ல என் பிரியமே. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் வாழ்வையும் வீணாக்குவதுதான் மிகப்பெரிய அறியாமை. உன்னுடைய உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்துவிட்டால் நீ நடக்கும் பாதையும் நேரானதாகத்தான் உனக்கு இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அச்சமில்லாமலும் துணிவோடும் செய்ய பழகு. பயப்படாமல் துணிவோடு செய்துவிடு. நீ வெற்றியடைவது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. எப்பொழுதும் தெளிவாக இருக்க கற்றுக்கொள். எந்நேரமும் உன்னுடைய மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரையும் உன் காதுகளில் விழாது என் பிரியமே. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எது தேவை எது தேவையில்லை என்பதை ஆராய்ந்து நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் கொண்டு வந்து அனைத்தையும் சேர்ப்பேன். நீ உன் மனதை குழப்பமடைய வைக்காமல் தேவையில்லாமல் குழம்பாமல் அமைதியாக இருந்தாலே போதும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அச்சத்தை விட்டுவிடு. உச்சத்தை நிச்சயமாக தொட்டு விடுவாய். ஆம் என் பிரியமே, பயம்தான் உன்னுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். கஷ்டங்கள் இருக்க வேண்டியதுதான், அவசியமான ஒன்றுதான். ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவிக்காததனால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை என்றால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. உன்னுடைய இலக்கில் நீ வெற்றியடைய அதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதையே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்காட்டு. உன்னை தோற்கடிக்க எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. அப்பொழுது உன்னை தோற்கடிக்க எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. முடியாது என்று நீ தவிர்க்கின்ற ஒன்றை யாரோ சிலர் எங்கோ ஒரு மூலையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்தால் ஒரு பொழுதும் உன்னை தோல்விகள் அணுகவே செய்யாது. தோல்விகளை கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதே என் பிரியமே. திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டு விடுவது பயந்து ஓடுவதும் அல்ல என்பதை புரிந்து கொள். இறைவன் உன்னை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன்பாக பெரிய பரிசை கையாளும் அளவிற்கு நீ அடக்கத்தோடு இருப்பதை முதலில் நிரூபித்து காட்ட வேண்டும் இறைவனிடம். உன்னுடைய தவறுகளிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள். உன்னுடைய தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும். அதுவே உன்னை உயர்வான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். எதுவுமே இல்லையே என்று புலம்பாதே என் பிரியமே. நீ போராட்ட களத்திற்கு செல்லும் பொழுது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொள். உண்மையில் வீரன் என்றால் உனக்கான ஆயுதம் நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்து கொள்ள முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் பயப்படாதே. அனைத்திற்கும் துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு இரு. நடக்க முடியாத காரியம் அனைத்தையும் நான் உனக்கு சுபமாக நடத்தி வைப்பேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதுவும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன்.
என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமை, பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை.
என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும், அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் சாயப்பா உனக்கு நான் தருவேன். என்றுமே கலங்காதே. எதை எண்ணிக்கொண்டு இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றித் தருவது உன் சாயப்பாவின் கடமை. உனக்கு நல்லது செய்யவே நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். கலங்காதே குழந்தையே, கவனமாக இரு. இது உனக்கான காலகட்டம். அதிலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். எனவே எப்பொழுதும் கவனமாக இரு. நம்பிக்கை என்னும் அஸ்திவாரத்தை உன்னுள் நான் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கோட்டை பிரம்மாண்டமாக உருவெடுத்து ராஜ கம்பீரமாக இருந்து உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். எல்லோரும் ஒரு வழியில் செல்கிறார்கள் என்று நீயும் அவர்களை பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதுவும் உனக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உனக்கு வழித்துணையாக வந்து கொண்டே இருப்பேன். நீ தடுமாறும் சமயத்தில் உனக்கு தோள் கொடுத்து உன்னை ஊக்குவித்து நான் சரியான பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றி என்னும் கனியை உன் கைகளில் பறித்து தருவேன். சர்வ நிச்சயமாக. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாய். உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. எனவே விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்து கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றியடைவாய் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உனக்கு வரும் விமர்சனங்களையும் உன்னை மற்றவர்கள் ஏதாவது பேசுபவர்களையும் கடந்து விட்டுவிடு. உதறி தள்ளிவிடு. பாதை உனக்கு மிக தெளிவாக தெரியும். அப்படி நீ செய்தால் பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெருகூட்டும். பல சமயம் மெழுகாய் நினைத்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். மெழுகாய் நினைத்து உருகாதே. சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள். உன் வாழ்வை மிக அழகான சிற்பமாக மாற்றி அதற்கான வடிவத்தை நீ கொடுத்து வெற்றி என்னும் கனியை அழகாக பறித்துக்கொள். மனிதர்களை பல பல வண்ணங்களில் படைத்திருக்கிறார் இறைவன். அவர்களில் நல்ல எண்ணங்கள் படைத்தவர்களே மிக மிக அழகானவர்கள். வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை என் குழந்தையே. உன் மன எண்ணங்களில்தான் உன் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. உன் மன எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள். நீ உன் வாழ்க்கையில் மிக எளிதாக சாதித்து விடலாம். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே பயப்படாதே. உன் வேண்டுதல்களுக்கு உன் சாயப்பா செவிசாய்க்கவில்லையே என்று வருந்தாதே. கவலை கொள்ளாதே. ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியையும் செய்து கொண்டேதான் இருக்கும். என்ன செய்தாலும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை எண்ணி அஞ்சுகிறது என்பது அந்த தாய் பறவைக்கு புரியும் தானே. இப்படியே பயந்து கொண்டிருந்தால் அதால் எப்படி பறக்க முடியும் என்று எண்ணி, யாருடைய துணையில்லாமல் அதனால் எப்படி வாழ முடியும் என்று எண்ணி, தன் பிள்ளை பறவையை தனியாக யாருமே பார்க்காத இடத்தில், யாருமே அறியாத இடத்தில் தனியாக கொண்டு போய் விட்டுவிடும். தன் பிள்ளை பறவை பயப்படும் என்று அந்த தாய் பறவைக்கு தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்தை தாய் பறவை ஏன் செய்கிறது என்றால்,
இந்த பறவையின் மனதை பக்குவப்படுத்தி வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைத்து எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் அந்த தாய் பறவை அப்படி செய்கிறது, மன வருத்தத்தோடு. அதை போலதான் உன் சாயப்பாவும் உனக்கு பயிற்சி தருகிறேன். உன்னையே நீ அறிந்து கொள்ள, வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று உறுதியோடு இருக்க, சோதனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் எப்படி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்த அனைத்திற்குமாக நான் உனக்கு பயிற்சி தந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த பயிற்சி உனக்கு மிக முக்கியமான அவசியமான ஒரு செய்தி, அவசியமான ஒரு பயிற்சியும் கூட. பல சோதனைகள் உனக்கு வருகிறதே என்று கலங்கி நிற்காதே. எனக்கு மட்டும் சோதனைகள் வருகிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. சோதனைகள் வருகிறது என்றால் உனக்கான சாதனைகள் பல காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். கஷ்டம் அதிகமாக வருகிறதென்றால் உன் சாயப்பா உன்னை நெருங்கி, மிக அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். இந்த சோதனையில், இந்த பயிற்சியில் வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தான் நீ பார்க்கப் போகிறாய். வெற்றி அடைவதற்காகவே நான் இருக்கிறேன். எப்பொழுதும் வெற்றியை அடைவேன் என்று மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ ஒரு சிலரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெற்றியடைந்தது போல இருக்கும். சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வியடைந்தது போலவும் இருக்கும். உண்மையில் எவரோடும் ஒப்பிடாத போதே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் குழந்தையே. உன்னை மற்றவர்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து அதே போல் நம் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சோதனைகளையும் வேதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் துன்பமும் வேதனையும் சோதனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால், உன் மனதை வேதனைப்படுத்தினால், உன் மனதை காயப்படுத்தினால், உன்னை வெறுத்து ஒதுக்கினால் வருந்தி விடாதே. கண்ணீரை மட்டும் சிந்தி விடாதே. அவர்கள் முன் வாழ்ந்து காட்டு. கம்பீரமாக எழுந்து வாழ்ந்து காட்டு. மகிழ்ச்சியாக இருந்து காட்டு. நிம்மதியாக இருந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் ஏங்குவார்கள். ஏன் உன்னை வெறுத்தோம் என்று, ஏன் உன்னை விலகி வந்து சென்றோம் என்று, ஏன் உன்னை கீழ்த்தனமாக பேசினோம் என்று. அதை விட்டுவிட்டு நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே எதுவுமே செய்யாமல் அப்படியே அவர்கள் செயல்களுக்காக எண்ணி வருந்தி உட்கார்ந்திருந்தால் அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் நீதான் அவர்கள் முன் தோற்று போய் உன் நிலைமையெல்லாம் மறந்து உன் வாழ்க்கையையும் வெறுத்து நீ கம்பீரமில்லாமல் வாழ்வாய். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன். உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்.
உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும்.